ஹாய் ஹலோ. இன்றைக்கி என்ன சாப்பாடு தெரியுமா? மத்தியானம் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். இது என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். தெரிஞ்சவங்க மோஸ்ட்லி தெரிய வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். அதாவது இதுதான் மீன் முட்டை. அதாவது பெரிய பெரிய மீன் இருக்கு இல்லையா, பெரிய மீனில் வயிற்றில் இந்த முட்டை இருக்குங்க. அந்த மீன் வாங்கி நம்ம வெட்டும்போது உள்ளால் இருந்துச்சுன்னா இது நமக்கு ஈஸியாக கிடைக்காது. மோஸ்ட்லி நம்ம மார்க்கெட்டில் தெரிஞ்ச மீன்காரங்க கிட்ட சொல்லி வச்சா அவங்க அந்த மீனில் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுட்டு கூப்பிட்டு கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறத விட ரொம்ப சத்தான ஒரு உணவு இது. ரொம்ப ஹெல்த்தி ஃபுட். இதில் ஒமேகா 3 கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஃபுல்லி ஒமேகா 3 இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, அப்புறமாட்டு குட் ஃபேட் இருக்குது, நல்ல கொழுப்பு இதில் இருக்குது. இதில் தேவையில்லாத எந்த ஒரு சத்தும் இல்லை, தேவையில்லாததே இல்லை. இதில் நல்ல சத்து தான் நிறையா இருக்குது. அதனால் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு நீங்கள் நிறைய கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு அதாவது மீனில் என்னென்ன சத்து இருக்குதோ அது அவ்வளோமே இந்த மீன் முட்டையில் இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுக்குறத விட குழம்புல போட்டு, அதாவது கிரேவியில் போட்டு வேக வச்சு அவிச்சது கொடுத்தா ரொம்ப நல்லது. எல்லா வயசுக்காரங்களுமே இதை தாராளமாக சாப்பிடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்கணும், அரை வேக்காடு உள்ள வேகாமல் அந்த மாதிரி கொடுக்காதீங்க. ஏன்னா புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்குமான்னு நமக்கு தெரியாது. நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சில நேரம் கிறிஸ்பியாகவும் இருக்கும், சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போது ஃப்ரை பண்ணியாச்சு, மசாலா போட்டு அடுத்தது நம்ம சாப்பிட போகிறோம். இது கிடச்சிதுன்னா தவற விடாதீங்க, கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. வேறு லெவல் டேஸ்ட்டு, சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன சாப்பிட போகிறோம்னா சோறு சாப்பிட போகிறோம். கூடவே ஒரு கத்திரிக்காய் தீயல், அப்புறமா கேரட் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு தோரன் வச்சுருக்கு, அப்புறம் மீன் முட்டை பொரிச்சிருக்கு. மூணும் சூப்பர் காம்பினேஷன். பொதுவாக தீயல் கூட பொரிச்ச மீன் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம மீன் முட்டை தான் பொரிச்சிருக்கோம். சூப்பர் ஹெல்த்தியான மதிய சாப்பாடு. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.